அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலர் இதை கண்டிப்பாக தவிர்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இதனுடைய மருத்துவ நன்மைகள், இதனுடைய ரகசியங்கள் தெரிந்தால் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அந்த ஒரு உணவு தாங்க ஆட்டுக்குடல். இதை நம்ம போட்டின்னு சொல்லுவோம். இது பழங்காலத்தில் இருந்தே மருத்துவ உணவாக கருதப்பட்டுட்டு வருது. ஸோ இது யாருக்கெல்லாம் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியது, இது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், இதை எப்படி சுத்தம் பண்ணி ஹைஜீனிக்காக நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஆட்டுக்குடலுடைய 10 அசத்தலான நன்மையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் ஆட்டுக்குடல் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் ஐ லைக் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆட்டுக்குடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடல் ஒரு புரதம் நிறைந்த நாட்டுப்புற உணவுங்க. இதை வில்லேஜ் ஃபுட் மெடிசன் சொல்லுவாங்க. பல இடங்களில் எனர்ஜி தரக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்கு அதிக அளவில் புரோட்டீன்ஸ் தேவை. புரோட்டீன்ஸ் நம்ம உடலில் கம்மியாகும் பொழுது உடல் பலம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தசைகளில் வலிமை குறைய ஆரம்பிக்கும். ஸோ புரோட்டீன்ஸ் ரொம்ப தேவை. அதுக்கு நம்ம இந்த போட்டியை எடுத்துக்கிறலாம். அதாவது 100 கிராம் போட்டியிலேயே நம்மளுக்கு ஹை குவாலிட்டியான அனிமல் புரோட்டீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய உடலுக்கும் உடலை நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும். அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். அடுத்து இதில் விட்டமின் B12 இருக்குது. இது விட்டமின் B12ஓட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டியில் விட்டமின் B12 இருக்குது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக விட்டமின் B12 நிறைந்த ஒரு உணவாக இது கருதப்படுது. நரம்பு பலத்தை அதிகரிக்கிறதுக்கும், மெமரி, ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதே மாதிரி இயற்கையாகவே ஹீமோகுளோபினை நேச்சுரலாக உயர்த்துறதுக்கு இந்த போட்டி நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த குடல் உதவி பண்ணுது. அதாவது முக்கியமாக பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் ஏற்படுது. ஏன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு தைராய்டு, PCOD இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது. ஸோ அந்த ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கு இந்த குடல் உதவி பண்ணுது. அதே மாதிரி ஆண்களுடைய அந்த டெஸ்டோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் உதவி. அடுத்து தைராய்டு ஃபங்க்ஷனை மேம்படுத்துறதுக்கும் இந்த குடல் உதவி பண்ணுது. அடுத்த நன்மை என்னென்னா, உடலுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் இந்த மட்டன் போட்டி. இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸும் விட்டமின் பியும் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கடினமாக வேலை செய்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கடினமாக வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, அத்லெட்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவாக இந்த ஆட்டுக்குடல் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த எனர்ஜியை இந்த குடல் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, எலும்புகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் பயன்படுது. முக்கியமாக ஜாயிண்ட் பெயின், அதாவது இந்த முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக இந்த ஆட்டுக்குடல் இருக்குது. ஏன்னா ஆட்டுக்குடலில் கொலாஜனும் மினரல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்த முட்டுக்கால் வலி, கணுக்கால் வலி, இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த இயற்கையான ஒரு உணவாக இந்த ஆட்டுக்குடல் விளங்குது. ஸோ இந்த ஆட்டுக்குடல் அவங்க ரெகுலராக எடுக்கும் பொழுது அவங்களுடைய எலும்புகள் வலிமையாயிரும். ஸோ அவங்களுக்கு அந்த வலி எல்லாமே சரியாயிரும். 7வது நன்மை என்னென்னா, ஹார்ட் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஆட்டுக்குடல். ஆட்டுக்குடலில் ஜெலாட்டின் ப்ளஸ் அமினோ ஆசிட் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது செரிமானத்தை தூண்டுறதுக்கும், அதாவது குடலுடைய சுவரை பலப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. அதாவது குடலை நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஆட்டுக்குடல் நம்மளுக்கு பயன்படுது. அதே மாதிரி கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, அல்சர் இவங்களுக்கெல்லாம் இந்த உணவு ஒரு சிறப்பான ஒரு உணவாக கருதப்படுது.
அடுத்து 8வது நன்மைனா கண்களுக்கு ஒரு சிறந்த உணவா விளங்குது. இதில விட்டமின் ஏ, அயர்ன், சிங்க் இது எல்லாமே அதிக அளவுல இருக்கிறதுனால, கண் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான உணவா கருதப்படுது. ரத்த அழுத்தத்த போக்குறதுக்கும், சோர்வ நீக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு இதில உள்ள அயர்ன் யூஸ் ஆகுது. அடுத்து இம்யூனிட்டி பவர வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய, நோய் எதிர்ப்பு மண்டலத்த பலப்படுத்துறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் பயன்படுது. அதே மாதிரி கிராமங்கள்ல குழந்தை பெற்ற அந்த பெண்மணிக்கு பிரசவத்துக்கு பிறகு அவங்களுக்கு வயிற்றில ஏற்படக்கூடிய அந்த புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு இந்த ஆட்டுக்குடலை தான் குழம்பு வச்சு, அதை வேக வச்சு சூப்பாவோ குழம்பாவோ கொடுப்பாங்க. அப்பதான் அவங்களுடைய முழு உடலும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ரெக்கவர் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ வில்லேஜ் மெடிசன் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உணவு தான் இந்த ஆட்டுக்குடல். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அழக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த ஆட்டுக்குடல். இதில கொலாஜனும், ஹெல்த்தி ஃபேட்டும் இருக்குதுல்ல, இது 2மே உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டியா அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும், குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அதாவது ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது நம்மளுக்கு வந்து வயது அதாவது முதுமை வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து முகங்கள்லாம் வந்து முகச்சுருக்கம், ஒரு மாதிரி டல்னஸ்ஸு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் வந்து உங்களுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சக்தி, ஸ்டாமினா, இம்யூனிட்டி பவர் அனைத்தையுமே தரக்கூடியது இந்த ஆட்டுக்குடல். அதாவது ஆண்கள், பெண்கள் இருவருக்குமே நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்கள், பெண்கள் இருவரையுமே பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவு தாங்க ஆட்டுக்குடல். அனிமியா, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவும் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த உணவை வந்து தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினாவை இயற்கையாகவே அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் வந்து சிறப்பா இருக்குது. அடுத்து இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நல்லதான். ஆனால் சில பேர் கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். கொழுப்பு அதிகமாக இதில் இருக்கும். ஸோ ஆட்டுக்குடலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஹை கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, அப்புறம் அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மற்ற பீப்புள் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தால் போதும். அடுத்து சர்க்கரை, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்கிறக்கூடிய அளவில் வந்து கட்டுப்பாடு வேண்டும். ஸோ வந்து இதை வந்து நல்லா ப்ராப்பராக நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சமைச்சு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். எவ்வளவு சாப்பிட்லாம்னா வாரத்திற்கு 1 இல்லைன்னா 2 முறை எடுத்துக்கலாம். அதாவது 150 கிராமில் இருந்து 200 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி தான் நம்ம சாப்பிட வேண்டும். இது எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறது, நல்லா ஹைஜீனிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் கழுவணும். அடுத்து சால்ட் நல்லா உப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே போய் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து ரெடி ஆகும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணணும். நல்லா அவிச்சு எடுத்துடணும். நல்லா அவிச்சு எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன குழம்பாவோ இல்லை சுக்காவோ எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை சூப்பாவோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம். இவ்வளவு நன்மை கொண்ட இந்த ஆட்டுக்குடலை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். சாப்பிடாதவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களையும் சாப்பிட சொல்லுங்கள். ஆரோக்கியம் அவங்களுக்கும் கூட செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள்.